இது ஜூன் 9 அன்று பதிவு செய்யப்பட்ட மிகச் சமீபத்திய காணொளி. இதில் பேராசையின் மன்னனான சுந்தர் ராஜனைப் பற்றி நான் அம்பலப்படுத்தப் போகிறேன். சொத்துக்காகவே திருமணம் செய்து கொண்ட அந்த குடும்பத்தின் கயானா ஓநாய் போன்ற குணம் கொண்டவர் இவர்தான். சில ஆண்டுகளுக்கு முன்பு வேலூரைச் சேர்ந்த அபிகெயில் ஜோசப்பின் மருமகனான சுந்தர் ராஜன் தனது பேராசை எண்ணங்களை எங்கள் அனைவருக்கும் வெளிப்படுத்தினார். சொத்தின் மீதான அவரது ஆசை யாருக்கும் தெரியாத ஒன்றல்ல. இந்த காணொளி துணுக்கை கேட்டு நீங்களே முடிவு செய்யுங்கள். வீடு உங்களுது, அது என்னன்னா பண்ணுங்க, நீங்க உங்க இஷ்டம். அதை பத்தி தொழில் இல்ல. ஆனா முன்னாடி 5 ஷேர் வரணும். அது அப்பா இடம். அதை ஒன்றும் செய்ய முடியாது. அதை கிளியர் பண்ண, அது மனசு வச்சுங்க. அது எதனா நீங்க கை வச்சு எதனா பண்ணீங்க, மிஸ்யூஸ் பண்ணீங்கன்னா நாங்க ஆக்ஷன் எடுப்போம். ஏன்னா அது அப்பா இடம், உங்க இடம் கிடையாது. அது உங்க ப்ராப்பர்ட்டி பின்னாடி இருக்குது. அதை நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க எந்த ரேட்ல கேட்கறதுக்கு அதை நீங்க யாருக்குன்னா கொடுங்க, இது எதனா பண்ணுங்க, அது யூடியூப்ல போடுங்க. அது உங்க ப்ராப்பர்ட்டி, எல்லாம் பண்ணீங்க. இப்போது நீங்கள் அனைவரும் அந்த ஆடியோ பதிவை கேட்டிருப்பீர்கள். துரதிர்ஷ்டவசமாக சாத்தானின் தன்மை கொண்ட என் தாய்க்கு சாத்தானின் குணாதிசயங்களை கொண்ட மருமகன்கள் வாய்த்திருக்கிறார்கள். இந்த பதிவின் மூலம் ஒரு விஷயம் தெளிவாகிறது. பேராசையின் மன்னன் என்று சொல்லக்கூடிய திரு சுந்தர் ராஜனுக்கு பின்பக்க நிலம் வேண்டாம், அவருக்கு முன்பக்க நிலம் மட்டுமே வேண்டும். அவருக்கு சமமான பங்கு தேவையில்லை. சட்டப்படி அனைத்து சட்டப்பூர்வ வாரிசுகளுக்கும் சொந்தமான என் தந்தையின் பெயரில் உள்ள முன்பக்க நிலத்தையே அவர் விரும்புகிறார். இந்த உரையாடல் 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 13ஆம் தேதி நடைபெற்றது. இப்போது நாம் 2026ஆம் ஆண்டு ஜூன் 9ஆம் தேதியில் இருக்கிறோம். அந்த பேராசையின் மன்னன் மீண்டும் தனது பேராசையை தனிப்பட்ட முறையில் வெளிப்படுத்தியுள்ளார். அவரது பேராசை பிடித்த திட்டத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதிலும் முன்பக்க நிலத்தின் மீதான அவரது விருப்பம் இத்தனை ஆண்டுகளாக மாறவே இல்லை என்பதை அனைவருக்கும் காட்டுவதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதற்கான ஆதாரங்களே உண்மையை உரக்கச் சொல்கின்றன. சுந்தர் ராஜன் என் தாயாரிடம் பேசி தனது பேராசையை வெளிப்படுத்தினார். இதுதான் அவரது திட்டம். 2020ஆம் ஆண்டிலேயே முன்புறம் உள்ள நிலம் தனது மாமனாருக்குச் சொந்தமானது என்பதையும் அது சட்டப்பூர்வ வாரிசுகளுக்கு இடையே 5 பங்குகளாக பிரிக்கப்பட வேண்டும் என்பதையும் அவர் ஒப்புக்கொண்டிருந்தார். ஆனால் இப்போது 2026இல் அவர் மீண்டும், நீங்கள் ஏற்கனவே 2 மகள்களுக்கு சொத்து கொடுத்துவிட்டீர்கள், எனவே முன்புறம் உள்ள நிலத்தின் மீதான தங்கள் உரிமையை கைவிடுவதற்கான உரிமை துறப்பு பத்திரத்தை ரிலீஸ் டீட் அவர்களிடம் எழுதித் தரச் சொல்லுங்கள் என்று கூறுகிறார். உரிமை துறப்பு பத்திரம் என்பது ஏற்கனவே சொத்து பெற்ற அந்த 2 மகள்களும் முன்புறம் உள்ள நிலத்தின் மீதான தங்கள் உரிமையை கைவிடுவதை குறிக்கிறது. பேராசையின் அடிப்படையில் அமைந்த அவரது இந்த திட்டம் சட்டத்திற்கு முரணானது. நிலத்தின் மிகச்சிறந்த பகுதியை அபகரிப்பதே அவரது நோக்கம். நிலத்தின் பின்புற பகுதி அவருக்கு தேவையில்லை, ஏனெனில் அவரது பார்வையில் அது பயனற்ற ஒரு நிலப்பகுதி. அந்த பயனற்ற பகுதிதான் அபிகாயிலின் மூத்த மகளுக்கு ஒதுக்கப்பட்டது. எனவே இப்போது அவர் என் தாயாரிடம், நீங்கள் உங்கள் மூத்த மகளுக்கும் இளைய மகளுக்கும் ஏற்கனவே சொத்து கொடுத்துவிட்டீர்கள். இப்போது எனக்குச் சிறந்த பகுதியான முன்புற நிலத்தை கொடுத்துவிடுங்கள், முழு நிலத்தையும் எனக்கு தந்துவிடுங்கள். சட்டம் பற்றியோ 5 பங்குகள் பற்றியோ எனக்கு கவலையில்லை. நிலத்தை அபகரிப்பதில் மட்டுமே எனக்கு அக்கறை. அதற்காகத்தான் நான் இந்த திருமணத்தையே செய்து கொண்டேன் என்று கூறுகிறார். ஆகவே நிலத்தின் சிறந்த பகுதியை தான் கைப்பற்றி எதிர்காலத்தில் அனுபவிப்பதற்காக அந்த 2 மகள்களிடமிருந்தும் உரிமை துறப்பு பத்திரத்தில் கையெழுத்து வாங்கித் தருமாறு அவர் என் தாயாரை வற்புறுத்துகிறார். அவரது கவனம் நிலையானவற்றின் மீதல்ல, இவ்வுலக ஆதாயத்தின் மீதே உள்ளது. பரலோகத்தை பற்றிய சிந்தனையோ அல்லது அங்கே தனக்கான இடத்தை உறுதி செய்து கொள்ளும் விருப்பமோ அவரிடம் இல்லை. நித்திய வாழ்விற்கு தயாராவதை விட நிலத்தை கைப்பற்றுவதிலேயே அவர் குறியாக இருக்கிறார்.